ஹாய் கைஸ், இன்னைக்கான குட்டானோட ரெசிபி என்னன்னு பார்க்கலாமா? குட்டீஸ், உங்களுக்கு என்ன வேணும்? எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பில் அரிசி மாவு போட்டுருக்கலாம். இதில் லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட் இன்னும் கூட தரும். இப்போது ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். கை வச்சு கலரிடாதீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். டீஸ்பூன் வச்சு கலரிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ காளான் ஷேப் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி வச்சு இப்போது அதை வேக வைக்கலாம். இப்போது மூடிடலாம். இப்போ கொழுக்கட்டை நேரத்துக்குள்ளே நம்ம இப்போ தண்ணியில் வெல்லம் கொட்டி கரைச்சி வச்சுக்கலாம். அது கரையட்டும். நான் ஒரு கவிதை வச்சுருக்கேன். எல்லோரும் கேட்குறீங்களா? கொழுக்கட்டைக்கான கவிதை. கொழுக்கட்டை வேகும் நேரம், ஏலக்காயின் மனம் வீசும் நேரம், இல்லம் முழுவதும் ஆனந்தம் வந்து சேரும். நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது கரைஞ்சிருச்சு வெல்லம். இப்போ இன்னொரு அதே பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது அது கொதித்த உடனே நம்ம கரைச்சி வச்ச வெல்லமும் இப்போது தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றுங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கொதித்த உடனே இப்போது நம்ம வச்சுருக்க வெள்ளை தண்ணியை எடுத்து ஊற்றி கொதிக்கணும். அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம வேக வச்ச கொழுக்கட்டை எடுத்து அதில் போட்டுக்கலாம். நான் 3 ஷேப்பில் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போது அரிசி மாவு லைட்டாக தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் திக்காக ஆகும். இப்போ நல்லா அது கலரிக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காய், முந்திரி, ஏலக்காய் போட்டு கலரி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ அது வேக வைக்கிறதுக்கு அது இறக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக நெய் ஊற்றி இறக்கிக்கலாம். இப்போ இறக்கினா ரெடி. சூப்பர்.